இது பார்த்திங்கன்னா புளிச்ச கீரைங்க. இது வந்து 20 லிட்டர் வாட்டர் கேனில் வச்சுருக்கேன். அதோடு சேர்ந்து ஒரு வெண்டைக்காய் செடி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பூக்கள் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது தோட்டத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளின்னு பார்த்திங்கன்னா 6லேருந்து 8 மணி நேரம் இருக்கணும். நான் வந்து வீட்டில் இருக்க பொருள் பிளாஸ்டிக் தவிர தான் இந்த மண் கலவையை நான் வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா இந்த புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா ஆந்திராவில் தொக்காவும் ஊறுகாவும் செஞ்சு சாப்பிடுவாங்க. இங்கே செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப தீர்வுங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அது தவிர வயிற்றுப்புண்ணை சரி செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. இதில் எடையை குறைக்கிறவங்களுக்கு சிறந்தது. ஏன்னா அது வந்து கலோரி கம்மியாகவும் நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. அதனால் எடையை குறைக்கிறவங்களுக்கு சிறந்தது. ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வச்சுக்கும். இது எலும்புகளை வந்து வலுவுறுத்துங்க. இந்த புளிச்சக்கீரை உஷ்ணம் வந்து இருக்கிறவங்களுக்கு இது குளிர்ச்சியை தரும். ஸோ இந்த மாதிரி கண் பார்வைக்கு ரொம்ப சிறந்ததுங்க. நிறைய சத்துக்கள் இருந்த இந்த புளிச்சக்கீரையை நம்ம பொரியலாவோ கூட்டாவோ செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. பாருங்கள் தோட்டத்தில் நான் ஒரு சின்ன தொட்டியில் எப்படி படர்ந்துருக்கு பாருங்கள் என்னுடைய புளிச்சக்கீரை. நீங்களும் தாராளமாக வளர்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது. அது தவிர எலும்புங்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கோங்க இந்த புளிச்சக்கீரை. இது பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிஜன் விட்டமின் ஏ அந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.